வந்து அதிமுக தொடர்ச்சியாக ஒரு நெகட்டிவான செய்திகள் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. ஓபிஎஸ் வெளியேறியது, சமீபத்தில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வெளியேற்றம், இதெல்லாம் ஏன் வந்து பண்ணணும்? குறிப்பாக கொங்கு ரீஜியனில் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கு. ஸோ அவர் வந்து கட்சி ஒன்றிணைன்னு வெளிப்படையாக பேசியிருக்காரு. கட்சியுடைய சீனியர் அவர் நீக்கினதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸ்ஃபுல்லாக மாறி இருக்கே சார். ஒரு நெகட்டிவான செய்திகளில் வந்து அதிமுக தொடர்ச்சியாக அடிபட்டுக்கிட்டே இருக்கே சார். இல்லை, நீங்கள் எல்லோருமே சென்னையில் இருப்பவர்கள்லாம் நினைக்கிற விஷயம் என்ன விஷயம்னா, செங்கோட்டையன் அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு நினைக்கிறாங்க. நிச்சயமாக கிடையாது. தொகுதியிலே இல்லைங்கிறது உண்மை. செங்கோட்டையனுக்கு செல்வாக்கே நிச்சயமாக இல்லைங்கிறீங்களா? கிடையாதுங்க. நீங்கள் இப்போ கூட கோபியில் ஆனால் எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில் ஒரு அலுவலகம் ஓப்பன் பண்ணாங்க. மிக பிரம்மாண்ட கூட்டம். ஆனால் எஸ்பி வேலுமணி இருக்காரு, இன்னும் நிறையா பொருளாதார ஜெயராமன் இருக்காரு, நிறைய தலைவர்கள் இருக்காங்க. நீங்கள் அவர்களெல்லாம் இல்லாமல் நீங்கள் செங்கோட்டையன் மட்டும் செலவு சொல்ல எனக்கு இப்போ புரியல. இல்லை, குறிப்பாக எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து எம்ஜிஆரே வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்தாங்க. எடப்பாடியார் அவர்களை விட வந்து செங்கோட்டையன் அவர்கள் சீனியர். அப்படி இருக்கும்போது சீனியரை கட்சியை விட்டு நீக்கிறது சரியாங்கிற துணையில் பலருமே கேள்வி எழுப்புறாங்க. இல்லை, திமுகவில் துரைமுருகனோட 6 சீனியருங்க. ஸ்டாலின் இல்லையே, உதயநிதி இல்லையே, எப்படி அவர் சிஎம் ஆனார், டெப்டி சிஎம் ஆனார்? அது காரணம் இல்லைங்க. யார் கட்சியில் வந்து யார் மூத்தவர் யார் இளையவர் என்பது காரணம் இல்லை. அப்படியே அம்மாவோட எல்லா வகையிலும் குறைந்து வந்தார். ஆனால் அவள் தான் வந்தாங்க. இப்போ எடப்பாடியார் வந்து தொண்டர்களால் ஏற்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர். செங்கோட்டையன் ஒரு பகுதியில் இருந்தார், அவ்வளோ ஒரு தொகுதியில் இருந்தார், அவ்வளோதான். இப்போ அது கூட அவர் இல்லாமல் போச்சு. காரணம் என்ன? அவர் மீது இருந்த மதிப்பும் மரியாதையும் அவர் எடுத்த தவறான முடிவால் இன்றைக்கு மொத்தமாக காணாமல் போயிடுது.